ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது அடுப்பு இல்லாமல் வடை பாயசத்தோட ஒரு ஹெல்த்தியான விருந்து தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ வேர்க்கடலையை நான் முதல் நாள் நைட்டே தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். வேர்க்கடலை சாலட் செய்ய போகிறோம். இப்போ நெல்லிக்காய் சாதத்துக்கு நெல்லிக்காயை திருவி எடுத்துக்கலாம். வாழைக்காய் பொரியலுக்கு வாழைக்காயை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம காய் சீவுறதில் வச்சு சீவி பூவாட்டம் எடுத்து வச்சுக்கலாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாத்தேன் டக்கு டக்குன்னு நம்ம சமையல் செய்ய முடியும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டுருவோம். அப்போத்தே நல்லாயிருக்கும், இல்லாட்டி கருத்து போகும். இப்போ ஒரு பவுலில் 1.5 கப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை நம்ம கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை பூரா வடிச்சுட்டு தேங்க வச்சுருக்கேன். இதை மூடி போட்டு வச்சுருவோம். அப்போத்தே நமக்கு சாதம் ரெடியாகும். இப்போ ஃபஸ்ட்டு கொத்தமல்லி துவையல், பச்சை கொத்தமல்லி துவையல் அரைச்சிக்கலாம். அதுக்கு கொத்தமல்லியை கழுவிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சோண்டு புளி, ஒரு 2 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் இஞ்சி பொடியாக நறுக்குனது, தேவையான உப்பு போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையல். அதை எடுத்து நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. இப்போ வாழைக்காய் பொரியல் செய்யலாம். இந்த வாழைக்காயை நல்லா கழுவிட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இருக்க வேணாம், புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வாழைக்காயை எடுத்துட்டோம். இப்போ அது கூட கொஞ்சம் வெங்காயம், நான் பெரிய வெங்காயத்தையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா லைட்டாக நறுக்கி போட்டு, குடமிளகா அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்புத்தூள் போட்டுக்கிடுவோம். உங்கள்கிட்ட இந்து உப்பு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ லெமன் புழிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் போடும்போது நல்லா காய் வெந்துருங்க. இப்போ கேரட் துருவல் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்படி கலந்து விட்டு இப்படி வச்சிங்கனாவே நல்லா வெந்து போயிடும். இப்போ ஒரு பவுலில் ஊற வச்ச வேர்க்கடலை, தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். மாதுளம்பழம், தேங்காய் துருவல், கேரட், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் குடமிளகா, பச்சை மிளகா சும்மா லைட்டாக சேர்த்துக்கலாம். லெமன் புழிஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா லெமனையும் புழிஞ்சிட்டு கலந்து விட்டுக்கலாம். இத்தனை இது நம்ம சேர்க்கும்போது எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும், செம்மையாக இருக்குங்க. இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு அதை ஒரு பவுலுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாலட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வடைக்கு பச்சை பயிறு அதை நான் நைட்டு ஊற போட்டு முளைக்கட்டியிருந்தேன். ரொம்ப முளைக்கலை. அதோட 2 பச்சை மிளகாய் கொஞ்சமாக போட்டு கீறி போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். தேவையான அளவுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் இஞ்சி துண்டு பொடியாக நறுக்குனது, கேரட், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் அதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்புத்தூள் அதுவும் கலந்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பைண்டிங்க்கு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் முந்திரி, பாதாம் பருப்பு
சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சி இதோட கலந்துக்கிடுவோம். அப்போத்தான் வடை தட்டும்போது நல்லா ஸ்டிப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், இது கூட கொஞ்சம் ஜீரகத்தூளும் கலந்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிடுவோம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிடுவோம். நல்லா டைட்டாக இருக்கணும், அப்போத்தான் வடை தட்டுறதுக்கு வரும். இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அந்த பிளேட்டு பத்தலை, அதனால் நான் இதில் மாற்றிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம மாவெடுத்து உருண்டை உருட்டி இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா வடை சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடும். பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடை, பருப்பு வடை. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் தட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே நம்ம சாப்பிட சொல்லுது, அந்த மாதிரி இருக்குங்க வடை டேஸ்ட்டு. இப்போ சாதம் ரெடியாகிருச்சு, உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதை ஒரு பவுலில் ஒரு 4 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிடுவோம். இது கூட லெமன் புழிஞ்சுக்கலாம். அன்றைக்கி இந்த சாதம் லெமன் சாதம் செய்கிறதுக்கு ஒரு பாதி லெமனை புழிஞ்சுக்கிடுவோம். புழிஞ்சிட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வத்தல், காஞ்ச வத்தல், நான் காஷ்மீர் வத்தல் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் லெமன் சாதம் எப்படி வருதுன்னு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை நிலக்கடலை பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், வறுத்த நிலக்கடலை பருப்பு. அவ்வளோதான், லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் அவல் சாதத்தை எடுத்துக்கலாம். அது கூட 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் அந்த உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து கட் பண்ணி போடுங்க. போட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் சாதம் இப்போ செய்ய போகிறோம். தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கலந்து விட்டுக்குருவோம். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் பால் ஊற்ற ஊற்ற அது இழுத்துக்கிட்டே இருக்குது, அதனால் நான் இருக்கிறது எல்லாத்தையுமே ஊற்ற போகிறேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ அது கூட முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை கலந்துக்கிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த திராட்சை முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா இந்த தேங்காய் பால் சாதம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதேங்க, தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. இப்போ அதே பவுலில் இப்போ கொஞ்சம் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். தக்காளி சாதம் செய்ய போகிறோம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியை பொடியாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணேன். நல்லா மசித்து விட்டுக்கலாம் தக்காளியை. கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் இஞ்சி பொடியாக கட் பண்ணது. இப்போ லெமன் கொஞ்சம் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு இப்போ நல்லா கலந்துக்கிடுவோம். இப்படி நம்ம கலந்துக்கிட்டு இருக்கும்போதே அது நல்லா சாஃப்டாயிரும், வெந்துடும். இது கூட நம்ம சாதம் போட்டுக்கலாம், அதாவது அவல் சாதம். நீங்கள் இந்த மாதிரி அவல் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். இப்போ காரத்துக்கு நான் லைட்டாக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டு கிளறி நம்ம பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நான் காஷ்மீர் வத்தலத்தையும் கிள்ளி போட்டிருக்கேன். அது கூட நிலக்கடலை பருப்பு, மிளகுத்தூள், உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நெல்லிக்காய் துருவல் அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள், இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக லைட்டாக காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன்.
இப்போ சாதம் கொஞ்சம் அவல் சாதமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ கலருக்காக கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த நெல்லிக்காய் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மல்லித்தலை போட்டு கிளறி எடுத்து வச்சாச்சு. இப்போ பாயசம் செய்யலாம். முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு, பூசணி விதை, அத்திப்பழம் இனிப்புக்கு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு குறன்னு அது கூட பால் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். குறப்பாக தேங்காய் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அரைச்சி இப்போ நம்ம மாற்றிக்கிட்டோம். ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி கழுவுன தண்ணியோடு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் தேவையான நம்ம இதுக்கு தேங்காய் பால் போட்டு எடுத்து பாயசத்தை ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு வாழை இலையில் உப்பு, இது நேற்று வச்ச ஸ்வீட்டுங்க, அடுப்பில்லாத ஸ்வீட்டு, துவையல், வாழைக்காய் பொரியல், சேலட்டு, வடை, பருப்பு வடை, லெமன் சாதம், தேங்காய் சாதம், தக்காளி சாதம், நெல்லிக்காய் சாதம், இது கூட பாயசம், மாதுளம்பழம், திராட்சை பழத்தோட வடை பாயசத்தோட நம்மளோட அடுப்பில்லாத சமையல் விருந்து சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.